பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நெகேமியா 9வது அதிகாரம் வசனம் 7-8 இருக்கிற தேவனுடைய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு கொண்டு வரும்படியாக ஆசைப்படுகிறேன். ஆபிராமை தெரிந்து கொண்டு அவனை ஊர் என்னும் கல்தேரின் பட்டணத்திலிருந்து புறப்பட பண்ணி அவனுக்கு ஆபிரகாம் என்று பெயரிட்ட தேவனாகிய கர்த்தர் நீர் அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மையுள்ளதாக கண்டு கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெரிசியர், எபூசியர், கிர்காசியருடைய தேசத்தை அவன் சந்ததிக்கு கொடுக்கும்படி அவனோடு உடன்படிக்கை பண்ணி உம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றி நீர் நீதியுள்ளவர். நெகேமியா எடுக்கிற ஒரு முக்கியமான அலங்கத்தை கட்டுகிற பணியில ஆசீர்வாதமாய் ஆண்டு நடத்தி கொண்டு வருகிற பொழுது லேவியர் ஜனங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, வசனம் 7-8 சொன்ன அந்த வார்த்தைகளை சொல்லி கடைசியா முடிக்கிற பொழுது உங்களுடைய வார்த்தைகளை நிறைவேற்றி நீர் நீதியுள்ளவர். உங்க ஜனங்களுக்கு நீங்க சொன்னபடி ஆண்டவரை எல்லா எதிராளிகள் கையிலிருந்து மீட்டு அவன் சந்ததிக்கு கொடுக்கும்படி அவனோடு உடன்படிக்கை பண்ணி ஆபிரகாமுக்கு என்ன வாக்கு கொடுத்தாரோ அதை இஸ்ரவேல் சந்ததியில் ஆண்டவர் நிறைவேற்றி கொடுத்தார். உங்களுக்கு என்ன வாக்கு கொடுத்தாரோ உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் நிறைவேற்றுவார். உங்கள் மூலமாய் உங்கள் குடும்பத்தில் என்ன வாக்கு கொடுத்தாரோ, உங்க பிள்ளைகள் மேல் என்ன வாக்கு கொடுத்தாரோ அதை நிறைவேற்றுவார். அவன் இருதயத்தை உமக்கு முன்பதாக உண்மையுள்ளதாக கண்டு. யார் ஒருவர் தேவனுக்கு முன்பாக அவருடைய வாழ்நாட்கள் உண்மையாய் இருக்கிறாங்களோ, தேவன் தனக்கு கொடுத்திருக்கிற காரியத்தை குடும்பத்தை உண்மையாய் நடத்துறாங்களோ, ஆண்டு கொடுத்திருக்கிற வேலை சின்ன வேலை அதுல உண்மையா இருக்கிறாங்களோ, கர்த்தர் கருத்துல கொடுத்திருக்கிற ஊழியம் அது சின்ன ஊழியமா பெரிய ஊழியமா முக்கியம் இல்ல, கொடுத்திருக்கிற கர்த்தர் கொடுத்த ஊழியத்துல உண்மையும் உத்தமமா இருக்கிறோமா ஆண்டவர் பார்க்கிறார். அதற்கேற்ற ஆசீர்வாதம் தாங்க சந்ததியின் மேல வரும். அன்பான தகப்பன்மாரே, தாயாரே, தேவனுக்கு முன்பாக தேவன் உங்களை உண்மையுள்ளவர்கள் என்று கண்டால் அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மையுள்ளதாக கண்டு. இன்னைக்கு எதற்காக சந்ததியின் ஆசீர்வாதத்துக்காக நாம் ரொம்ப பிரயாசப்படுகிறோம்? எதற்காக ஆண்டருக்கு முன்பாக நான் உண்மையா இருக்கணும்? ஆபிரகாம் தன்னுடைய நாட்கள்ல தன் பலத்துல கர்த்தர் தனக்கு வைத்த ஓட்டத்துல உண்மையா இருந்தார். யார் ஒருவர் தங்க வாழ்க்கையில உண்மையை காத்துக் கொள்ளுகிறார்களோ, உத்தமத்தை காத்துக் கொள்ளுகிறார்களோ, அவர்களுடைய சந்ததியை தேவன் மகிமையை ஆசீர்வதிப்பார். அநேக ஊழியர்களுடைய காரியங்களை ரொம்ப உற்று பார்க்கிறேன். ஊழியத்துல பல வருடமாய் கர்த்தர் பயன்படுத்துகிறார். அவர்களுடைய நாட்கள்ல வளர்ச்சி ஒரு அளவுக்கு தான் இருக்குது, அவர்கள் பெயர் அந்த அளவுக்கு தெரியல. ஆனால் அவர்கள் காலங்கத்துக்கு பிறகு அவர்களுடைய சந்ததியில தேவன் செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் வைத்ததை பார்க்கிறேன். ஒரு சில ஊழியத்தை பார்க்கிறேன், அவங்க காலங்கள்ல செழிப்பா இருப்பது போல் இருந்தது. ஆனால் அந்த காலம் முடிவதற்குள்ளாகவே காரியங்கள் ரொம்ப வித்தியாசமானதை பார்க்கிறேன். காரணம் என்ன தெரியுங்களா? அது நீங்க செய்யற தொழிலா இருக்கலாம், உங்க வேலையா இருக்கலாம், குடும்பத்தினுடைய பரம்பரை ஆசீர்வாதமா இருக்கலாம், ஊழியமா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் உங்க இருதயத்தை தேவன் உண்மையுள்ளதா பார்க்கிறாரா? இருதயத்தை உண்மையுள்ளதா காத்துக்கொள்ளுங்க. ஆண்டு எப்பொழுது பார்த்தால் நம்ம இருதயம் உண்மையுள்ளதா இருக்கணும். கர்த்தர் நம்ம கருத்துல கொடுத்திருக்கிற காரியங்களை உண்மையுள்ளதா செய்யணும். அருமையான வாலிப செல்வங்களே, அருமையான சகோதரனே, சகோதரியே, அருமையான தேவ ஊழியர்களே, கர்த்தர் உங்க கருத்துல கொடுத்திருக்கிற காரியத்தை உண்மையும் உத்தமமாய் காத்து கொள்ளுகிற பொழுது அவனோடு உடன்படிக்கை பண்ணி உங்களோடு பண்ண உடன்படிக்கையின்படி அவருடைய வார்த்தைகளை ஆண்டவர் நிறைவேற்றுவார். அவர் நீதியுள்ளவர். தாவீதோடு ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணினார், உன்னுடைய ஜனங்கள் என் வார்த்தையை கேட்டு என் கட்டளைக்கு கீழ்ப்படிவார்கள், ஆனால் அவங்க சந்ததியில தொடர்ந்து ஆசீர்வதிப்பேன். சாலமோனுடைய நாட்கள்ல ஒரு தோய்வு வந்தது, அவருடைய மகன் நாட்கள்ல பெரிய தோய்வு வந்தது. அந்த சந்ததியே மிகுந்த கலக்கத்துக்குள்ளாய் கடந்து போனது. இன்றைக்கு இதனுடைய காரியம் என்னன்னா, தேவனுக்கு முன்பாக நான் உண்மையும் உத்தமமா இருக்கும்படியே என்னை காத்துக்கொள்ளணும். என் சந்ததியின் ஆசீர்வாதம் மிக ஆசீர்வாதமா இருக்கணும். நிச்சயம் ஆண்டவர் உங்க சந்ததியை ஆசீர்வதிப்பார். தேவனுக்கு முன்பாக உண்மை உத்தமமா இருக்கும்படியா என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி ஒரு அர்ப்பணத்தோடு தேவ சமூகத்துல காத்திருங்க. ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகளை நிறைவேற்றுவார். அவர் நீதியுள்ளவர். என் ஆண்டவர் நீதியுள்ளவர். ஆபிரகாமுக்கு என்ன வார்த்தை கொடுத்தாரோ, ஈசாக்குக்கு, யாக்கோப்புக்கு, தொடர்ந்து வருகிற சந்ததிக்கு நிறைவேற்றினார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நிறைவேற்றினார். உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறாரா? அதை நிச்சயம் ஆண்டவர் நிறைவேற்றுவார். ஆண்டவர் நீதியுள்ளவர். என் குடும்பத்தினர் வாக்கு கொடுத்தாங்க, என் நண்பர்கள் எனக்கு வாக்கு கொடுத்தாங்க, நிறைவேற்றல. மனிதர்கள் மாறுவார்கள், மனிதர்களுடைய வாக்கு மாறும், ஆனால் ஆண்டவருடைய வாக்கு ஒரு நாளும் மாறாது. அவருடைய வார்த்தைகளை அவர் நிறைவேற்றினார். அவர் நீதியுள்ளவர்.
கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து கொள்ளுங்க. அவர் சமூகத்தில் எப்பொழுதும் இருதயத்தில் உண்மை உத்தமும் பெரிதா இருக்கட்டும். அதற்காக நான் ஓடுவேன். எல்லா நேரத்திலும் உங்களை தேடுவாண்டவரே. உண்மை உத்தமமா நீங்க கொடுத்த குடும்பத்தை, வேலையை, தொழிலை, ஊழியத்தை பாதுகாப்பா உண்மை உத்தமமா காத்துக்கொள்ளுவேன்னு சொல்லுங்க. நீதியின் தேவன் உங்களோடு கூர்ந்து அவர் கொடுத்த வார்த்தை உங்களுக்காக, உங்க உண்மைக்காக அவர் நிறைவேற்றுவார். மேலான ஆசீர்வாதங்கள் உங்களை அலங்கரிப்பதாக. God bless you.